அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் அமிர்த பிந்து உபநிஷதம் வகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே கடந்த பாடங்கள் மூலமாக 16 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அதுல இறுதியாக பார்த்த ஸ்லோகம் அந்த ஓம்காரத்தை பற்றி எடுத்து கூறியது. அதாவது ஓம் என்ற சப்தத்தின் முடிவு அசப்தமாகும் என்பதாக நமக்கு எடுத்து சொன்னது. அப்ப இங்க எது மூலமோ அந்த மூலத்திலிருந்து வெளிப்பட்ட அத்தனையும் மீண்டும் அந்த மூலத்திற்கே சென்று ஒடுங்குவதுதான் இதனுடைய தாத்பரியம் என்பதாக புரிந்து கொண்டோம். இப்போ இன்றைக்கு 17வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். 17வது ஸ்லோகம். வேதித்யே வேதிதவ்யேது சப்த பிரம்ம பரம் சயத் சப்த பிரம்மணி நிஸ்நாதஹ பரம் பிரம்மாதி கச்சதி. வே வித்யே வேதிதவ்யேது. வே வித்யன்னா 2 விதமான வித்தைகள் இருக்கின்றன, 2 விதமான அறிவு இருக்கின்றது அப்படின்னு சொல்லுது. அதிலே ஒன்று பரம்பொருளை பற்றிய அறிவு, மற்றொன்று அந்த பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கான அறிவு. அப்ப இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, சாஸ்திரம் சொல்ல வர்ற இந்த விஷயம் பராவித்யா அபராவித்யா அப்படின்னு 2 வித்தையை பற்றி சொல்லுது. இப்ப பரத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வித்தை பராவித்யா, பரத்திற்கு வேறாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகள் எல்லாம் அபராவித்யா அப்படின்னு 2 வித்தைகள் நடைமுறையிலே இருக்கின்றன. அதுதான் துவே வித்யே. ஒன்று பிரம்மம் என்ற சொல்லை குறிக்கின்ற பொருளை பற்றிய அறிவாகவும், அந்த அறிவை அறிந்து கொள்வதனாலே அந்த பிரம்மமாகவே நாமே இருக்கின்றேன் என்ற அந்த அறிவை உணர்வதாகவும் அமைந்து விடுகிறது. மற்றொன்று அதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அபராவித்யா. அப்ப இங்க பராவித்யா அபராவித்யா என்ற 2 வித்தைகள் பார்க்கப்படுகிறது. இப்ப பிரம்மம் என்று சொல்லை குறிக்கின்ற பொருளை பற்றிய அறிவை அடைந்தவன் இறுதியில் அவனை அறியாமலேயே மேலான அந்த பரம்பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைவதற்கு முயற்சி செய்கின்றான் என்பதாக இந்த மந்திரம், இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அப்ப நாம் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பிரம்மத்தை அடைவதற்கு உதவி செய்கின்ற அனைத்து வித்தைகளும் அனைத்து கல்விகளும் பராவித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது முண்டக உபனிஷத்தினுடைய கருத்துப்படி மேலான அறிவான பிரம்மத்தை அடைவதற்கான அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கு அபராவித்யா என்கின்ற சாஸ்திர அறிவும் அடிப்படையாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது. இப்போ இந்த பராவித்யா அபராவித்யா அப்படிங்கிற வித்தையில இப்ப நம்ம வேத பாடத்திட்டத்துல படிக்கும் போது இப்ப கர்ம காண்டத்திலே வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு கர்ம காரியங்களை செய்யறோம், பூஜை புனஸ்காரங்கள் யாக யக்னங்கள் வேள்விகள் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா அதற்கான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அது சம்பந்தப்பட்ட பாடங்கள் எல்லாம் படிப்போம். அதெல்லாம் அபராவித்யா தான். ஏன்னா அதெல்லாம் பரமனை காட்டி கொடுக்காது. அது செயல்முறை விளைவுக்காக கொடுக்கப்பட்ட பாடங்கள், அவ்வளவுதான். ஆனா அந்த மாதிரி வித்தைகளை படித்து ஒரு பாண்டித்தியை அடைந்து வேத விற்பனர்களாக இருந்தால் மட்டும் போதாது. அந்த வேதத்தினுடைய இறுதி முடிவாகிய உபநிஷதங்களையும் படிக்க வேண்டும். ஏன்னா அந்த உபநிஷதங்களை படிக்கும் போது மட்டும்தான் உண்மையான பரமனை அது காட்டி கொடுக்கும். அப்ப அந்த வித்யா தான் இங்க பராவித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வேதம் படிச்சுட்டாலே பராவித்யா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இப்ப வேத பாடசாலையில வேதம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வேத பாடசாலையில வேதத்தை படிக்கிறவர்கள் எல்லாம் வேத விற்பனர்களாகவும் மாறிவிடுகின்றார்கள். ஆனாலும் அந்த கல்வி பரமனை காட்டி கொடுக்காது. அந்த கல்வியை கற்றுக்கொண்டு பணம் வேணும் சம்பாதிக்கலாம். ஆனா பரமனை காட்டி கொடுப்பதற்கு இது போன்ற பராவித்யாவை படிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் இங்க இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. 2 விதமான அறிவு இருக்கிறது. ஒன்று பராவித்யா, மற்றொன்று அபராவித்யா. இதிலே பரமனை அறிவதற்கான கல்வி பராவித்யா, பரமனுக்கு வேறாக இருக்கின்ற கல்வி அபராவித்யா என்று தெளிவுபடுத்துகிறது.
இதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள். அதே சமயம் அந்த அபராவித்யாவை நம்ம குறைவாகவும் மதிப்பிடாமல், கீழாகவும் எண்ணாமல், அந்த அறிவை கொண்டு மேலான பரபிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வேத சாஸ்திரம் உபதேசிக்கின்ற வாழ்க்கையை கடைபிடித்து மனை தூய்மையையும் நற்குணங்களையும் அடைந்திட வேண்டும். அப்ப இப்போ அந்த கர்மகாண்டத்தினுடைய நோக்கம் என்ன? மன தூய்மைக்கு தான். மன தூய்மையை அடைந்து அதன் பிறகு நம்ம இது மாதிரி பாதையில வருவதற்கு அது கை கொடுக்கும் என்பதாக பார்க்க வேண்டும். அப்ப உலகத்தில் உள்ள போகப் பொருட்களின் நிலையாமையையும் வரையறுக்கப்பட்ட தன்மையையும் உணர்ந்து கொண்டு நிலையான வரையறுக்கப்படாத பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைந்திட வேண்டும் என்ற பேராவலை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த அபராவித்யா என்பது கர்மகாண்டத்திலே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற கர்மங்களையும் உபாசனைகளையும் குறிக்கிறது. இவைகள் சாதகனுக்கு மன தூய்மையை கொடுத்து ஞானயோக பாதைக்கு செல்வதற்காக உதவி புரிகின்றது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அபராவித்யாவில் உள்ள குறைகளை நன்கு உணர்ந்தும் மேலான அறிவை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அவனை அந்த வித்தை அழைத்து செல்கிறது என்று நாம் நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது வேத காலத்தில் சொல்லப்பட்ட மந்திரமாக இருக்கிறதுனால இங்கு பராவித்யா அபராவித்யா என்றால் ரெண்டே சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். ஒண்ணு கர்மகாண்டம், இன்னொன்னு ஞான காண்டம். இப்ப கர்மகாண்டம் வேள்வி, யாகம், உபாசனை, பூஜை, புனஸ்காரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அபராவித்யா. பரமனை காட்டி கொடுக்கின்ற வித்தை பராவித்யா, அவ்வளவுதான். பட் இன்றைக்கு அபராவித்யாவில் எல்லாம் இருக்கு, நம்முடைய கல்வி முறையே அபராவித்யா தான். ஏன்னா நம்ம படிக்கிற பாடத்திட்டங்கள் எதுவுமே பரமனை காட்டி கொடுக்காது. அதனால இன்றைய பாடத்திட்டங்கள் நவீன மெக்காலே எஜுகேஷன், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு பிறகு நம்ம இடத்துல கொண்டு வரப்பட்ட கல்விக்கு பேரு மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி நாம படித்துக் கொண்டிருந்த கல்விக்கு வேத பாடத்தின் மூலமா நம்ம பாடங்கள் எல்லாம் படிச்சோம். அப்ப அந்த வேத முறையிலிருந்து நம்ம விலகி மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டதுனால இந்த கல்வி முறையும் இப்போதைக்கு நம்ம அபராவித்யாவாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர பராவித்யாவாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இது பரமனை அறியும் பாடங்கள் கிடையாது இப்ப நம்ம படித்துக் கொண்டிருக்கின்ற பாடங்கள் எல்லாம். அப்ப யார் ஒருவன் பரமனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் இது போன்ற கல்வியை நாட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த உபநிஷத்தின் 17வது மந்திரம் சுட்டிக்காட்டுகிறது. அடுத்தது 18வது ஸ்லோகம். கிரந்தமப்யஸ்ய மேதாவி ஞான விஞ்ஞான தத்பரஹா பலாலாமிவ தான்யார்த்தி ஜஜேத் கிரந்தமசேஷதா. கிரந்தமப்யஸ்ய மேதாவி, வேத சாஸ்திரங்களை நன்கு கற்று தேர்ந்த சாதகன் ஞான விஞ்ஞான தத்பரஹ, அறிவு மற்றும் அந்த ஞானத்தை பெறுவதற்கான நோக்கம் பலாலாமிவ தான்யார்த்தி, அதை அடைந்தவன் அதில் உள்ள, அதாவது ஒரு நெல்லை அடைந்தவன் அதில் உள்ள உமியை நீக்கி அரிசியை எடுத்துக்கொள்வது போல. ஒரு நெல் இருக்கு, அந்த நெல்லுக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அந்த நெல்லுல நமக்கு எது தேவை? அரிசி மட்டும்தான் தேவை. நெல்லுடைய உமியை நம்ம எரிஞ்சிடுவோம், அரிசியை மட்டும் எடுத்து உபயோகப்படுத்துவோம். அது போல ஞானத்தை அடைந்தவுடன் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் ஒதுக்கி விட வேண்டும் என்று இங்க சொல்லுது. இந்த ஸ்லோகம் 18 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சாதகன் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்று தேர வேண்டும். அப்ப அவன் நன்றாக கற்றி தேர்ந்த உடனே அந்த அறிவு அவனுக்கு வருது. எதை பற்றிய அறிவு? பரமனை பற்றிய ஒரு அறிவு அவனுக்கு வந்து விடுகிறது. அந்த அறிவு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? நடைமுறை வாழ்க்கையில நமக்கு அரிசி தேவைன்னா நெல்லுடைய பூமியை எப்படி எரிந்து விட்டு அரிசியை மட்டும் பயன்படுத்துவோமோ அது போல இந்த ஞான பாதையில் பயணித்த உடனே அந்த ஞானத்தில் ஞான நிஷ்டனாக, பிரம்ம நிஷ்டனாக மாறிவிட வேண்டும். அதற்கு பிறகு வேத சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிடணும். ஏன்னா அதையே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவன் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாம போயிடுங்கிறது இங்க சுட்டி காட்டுது இந்த 18வது ஸ்லோகம். அப்ப இந்த ஆத்ம ஞானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம அடைந்திருக்க வேண்டிய ஆத்ம ஞானம் அது ஒரு புறப்படிப்பு மாதிரியோ, நடைமுறை நாம் படிக்கின்ற எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறை மாதிரியோ படித்து உள்வாங்கிக் கொள்வது அல்ல. அப்ப நம்ம எப்படி இப்ப இந்த உபநிஷத்தெல்லாம் படிக்கிறோமே, அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்தா, இப்ப இந்த உபநிஷத்தை படிக்கிறதுனால ஒருத்தன் ஞானி ஆயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது.
இப்ப இந்த உபநிஷத்தை படிக்கிறதுனால என்ன நடக்கும் அவனுக்குள்ள அப்படின்னா, அவனுடைய அறியாமைகள் எல்லாம் நீங்கும். இந்த உபனிஷத் பாடங்களை பூரா படிச்சு அதுல இருக்க சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவன் உள்வாங்கி அவனுடைய மனதை விசாரம் பண்ணி பார்த்து, நான் எந்தெந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறது இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொண்டான் என்றால், அவனுடைய தவறுகளை பூரா அவன் உணர்ந்து கொள்வான். ஓ, இந்த மாதிரி நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், இதெல்லாம் என்னுடைய அஜ்ஞானம், என்னுடைய அறியாமை அப்படின்னு தெரிந்து அந்த தவறை மீண்டும் அவன் செய்யாமல் இருப்பான். அப்ப அந்த அஜ்ஞானம் நீங்குவதற்குத்தான் இங்க சாஸ்திரமும் சத்குருவும் தேவைப்படுகிறார்கள் என்றுதான் சொல்லுது. ஆனா எந்த ஒரு சாஸ்திரமும் சத்குருவும் இந்த ஆன்ம ஞானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று முன்வரவில்லை. அப்ப ஆன்ம ஞானம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அது புறத்திலிருந்து படித்து தெரிந்து கொள்வது அல்ல, நம் உள்ளே மலர வேண்டியது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வெளியிருந்து நாம படித்து ஏற்றிக்கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு பேரு நாலேஜ்ன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல நாலேஜ். ஆனா நம்மிடம் உள்ளே இருந்து மலர்வதற்கு பெயரு கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். அப்ப இங்க நமக்கு கான்சியஸ்னஸ் தான் வேணும், உள்ள இருந்து மலர வேண்டும். அறிவு ஞானம் நம்முள்ள இருந்து மலர வேண்டும், அதுதான் மெய் ஞானம். ஆனா நம்ம புறத்திலிருந்து ஏற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாதாரண புற அறிவை போல, இப்ப நம்ம கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த மாதிரி மற்ற அறிவியல் சம்பந்தப்பட்ட பாடங்களை படிப்பதாகவோ, புறக்கல்விகளை எதை படித்தாலும் அதெல்லாம் நமக்கு புற அறிவாகத்தான் உள்ள வருமே தவிர நம்முடைய அக அறிவை காட்டி கொடுக்காது. ஆனா நம்முடைய அக அறிவை காட்டிக் கொடுவதற்கான பராவித்யா இருக்கு பாருங்க, உபனிஷத் பாடங்கள். அப்ப இது போன்ற உபனிஷத் பாடங்களை நம்ம படிக்கும் போது அது அந்த வித்யா என்ன பண்ணும், அந்த பரமனை அறியக்கூடிய பாடங்கள் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அஜ்ஞானத்தை எல்லாம் நீக்கிவிடும், நம்ம இடத்துல இருக்க தவறுகளை பூரா சுட்டி காட்டும். அப்ப நம்ம புரிந்து கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். சும்மா பாடத்தை படிச்சுட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போறதல்ல கல்வி. அதாவது கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, திருக்குறள் சொல்லுதா இல்லையா? அப்ப ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நல்ல தெளிவாக அதை கற்றுக்கொண்டு நடைமுறையிலே அந்த கல்வியின்படி நாம் நிற்க வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த உபனிஷத் பாடங்களை நம்ம கற்று என்ன புரிந்து கொண்டோம்? இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அப்ப அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பிரக்னையாக இருக்கின்றான், தூய அறிவாக இருக்கின்றான் அப்படின்னு நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப அந்த தூய அறிவாகிய பரமனாகத்தான் இந்த பிரபஞ்சம் விரிகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவன் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் விரிகிறது என்று பார்க்கும்போது, அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது என்று இந்த பாடத்திட்டத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்ளும் போது அது அவனுடைய மனோவியாபகம், பிரபஞ்ச சக்தியாக பார்க்கிறோம். அவன் வெளிப்படுத்திய மனோசக்தி தான் இங்க பிரபஞ்சமாக விரியுது. அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம், வேதத்தினுடைய அடிப்படை விஷயமாக இது பார்க்கப்படுது. அப்ப இந்த எல்லையற்ற ஈஸ்வரனுடைய மனம் எப்படி இருக்குது? பிரபஞ்ச மனமாக இருக்கிறது. அப்ப அந்த பிரபஞ்ச மனத்தை தான் நம்ம பாடம் எடுத்து படிக்கும் போது சமஷ்டி வேஷ்டின்னு பிரிச்சோம். ஒட்டுமொத்த மனம் என்பது பிரபஞ்ச மனம், நம் ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாக இருப்பது வியஷ்டி மனம், தனித்த மனம், நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழுகின்ற வாழ்க்கை. ஆனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை வழி நடத்துகின்றவன் ஈஸ்வரன், அவன் பிரபஞ்ச மனமாக இருந்து இந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அப்ப ஒவ்வொரு இயக்கமும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதாக பார்க்கப்படுது. அப்ப அதனாலதான் சில விஷயங்கள் நம்மை மீறி நடக்குது அப்படின்னா, நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நடப்பதற்கு ஈஸ்வரனுடைய மனம் செயல்பாட்டில் வர்றதுனால. அப்ப இந்த மாதிரி நம்ம மனோநிலையில வெளி மனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த மனமாக ஈஸ்வர மனம் இருக்கிறதுனால, இந்த புரிதல்ல நாம எப்படி பயணிக்கணுங்கிற அடிப்படை அறிவை தான் இந்த உபனிஷத் பாடங்கள் நமக்கு கொடுத்துட்டே வந்தது. அப்ப நம்ம அதை புரிந்து ஒரு நல்ல தெளிவாக வரும்போது இங்க என்ன பண்ணிட்டோம்? மனோ நிகிரகம் செய்யறோம். தேவையற்ற எண்ணங்களை மனதுக்குள்ள விதைக்காம, நான்ங்கிற ஈகோ, நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரத்தை இழக்கிறோம். அப்புறம் என்னுடையது எனது அப்படிங்கிற அபிமானத்தை இழக்கிறோம். இதையெல்லாம் நம்ம விட்டு விடும்போது நம்ம என்னவா மாறுறோம்? அந்த அறிவாக, தூய அறிவாக மாறி விடுகின்றோம். அப்ப அந்த தூய அறிவு நிலையில் இருந்து நம்ம உலகத்தை பார்த்தோம்னா அப்ப அது எப்படி இருக்கும்? சாட்சியாக பார்க்கும் போது இங்க எல்லாம் அந்த ஈஸ்வர மனதனுடைய செயலாக தெரியும். அப்படி தெரியும் போதுதான் இங்க எல்லாம் ஈஸ்வர காரியம் என்பதும் புரியும். அப்படி புரியும் போதுதான் இங்க நமக்கு நிஷ்காமிய கர்மமும் உண்டாகும். நான் செய்கின்ற செயல் அல்ல, இது ஈஸ்வரனுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற புரிதல் நம்ம இடத்திலே உண்டாகும். அப்ப இந்த அளவுக்கு மனம் பக்குவப்பட்டு மேல்நிலைக்கு வரணும். இதுக்குத்தான் மன தூய்மை அப்படின்னு பேரு. அந்த மன தூய்மையினுடைய தன்மையைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? துரியம்னு சொன்னோம். நேற்று பாடத்துல சொல்லி கொடுத்தோம் இல்லையா? மனதனுடைய தூய்மை நிலையை துரியம் என்றும், மனமற்ற நிலையை துரியாதீதம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று பாடத்துல சுட்டி காட்டினேன். அப்ப அதுதான் முடிந்த முடிவு. அப்ப இந்த மாதிரி நிலைக்கு நம்ம போவதற்கு தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் கை கொடுக்கின்றது. அப்ப இந்த ஆத்ம ஞான படிப்பு என்பது
புறப்படிப்பு போன்ற ஒரு ஏற்றி வைக்கப்படுகின்ற கல்வி முறை கிடையாது. இது அக தியானத்தின் மூலம் பிரம்ம நிஷ்டையை அடைவதன் மூலம் ஒருவர் அடைகின்ற உண்மையான அனுபவம். அதுதான் நேரடி அனுபவம். அதற்கு பேர் அபரோக்ஷ ஞானம். அதாவது அந்த அபரோக்ஷ ஞானம் என்பது அந்த தூய அறிவாக நாம் மலர்வது. ஆனா இதை பற்றிய ஒரு கேள்வி விசாரித்து அறிந்து கொண்ட ஒரு நாலேஜ் இருக்கு பாருங்க, அது பரோட்ச ஞானம். புறத்திலிருந்து நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட ஞானம் பரோட்ச ஞானம். அப்ப அனுபவம் அடையணும். ஆன்மா இறைவன் என்ற ஒரு விஷயத்தை வெறும் ஏட்டு சுரக்காயா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. படித்த படிப்பை வைத்துக் கொண்டு அது நம்முடைய அனுபவத்துக்கு வர வேண்டும். அதுதான் நான் கடந்த முறையில உங்களுக்கு சுட்டி காட்டினேன். விவேகானந்தருடைய ஒரு கருத்தை சொன்னேன். விவேகானந்தர் என்ன சொன்னாரு? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நான் காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தர் ஒரு கருத்தை முன்வைத்தார். அப்ப அந்த கடவுள்ங்கிற ஒரு விஷயம் நம் அனுபவத்திற்கு வர வேண்டும் என்று பொருள். காண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனால இந்த மூணக்கண்ணை வச்சுக்கிட்டு கடவுளை காண முடியுமா அப்படிங்கிற கருத்துல போயிடக்கூடாது. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னா, ஞானக்கண்ணினால் காண வேண்டும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஞானக்கண். அதுதான் பகவத்கீதை சொல்லிச்சு இல்லையா, அர்ஜுனா நீ உன்னுடைய ஊனக்கண்ணால் என்னை தெரிந்து கொள்ள முடியாது, ஞானக்கண்ணினால் என்னை தெரிந்து கொள் அப்படின்னு தான் பகவத்கீதைய உபதேசம். உபதேசமே அப்படித்தான் தொடங்குது. அந்த உபதேசத்தை கேட்ட அர்ஜுனன் ஞானத்தை அடைகிறான். அது மாதிரி நாமளும் இந்த உபதேசத்தை கேட்டு நம்ம இடத்துல அந்த ஞானம் வளர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வளர்ச்சிக்கு நம்ம வர வேண்டும். அது எப்படி வரும்னா, இந்த பாடத்திட்டங்களை படித்து புரிந்து கொள்ளும் போது தானே வரும். பாடத்திட்டத்தையே படிக்காம எப்படி நமக்கு அந்த அனுபவம் உண்டாகும்? அப்ப இதற்காக பாடத்திட்டம் தேவை. ஆனால் படித்து இந்த பாடத்திட்டத்தை பிடித்து வைத்துக் கொள்ளவும் கூடாதுன்னு இதே உபனிஷத் சொல்லுது. நன்றாக படித்து விட்டு அந்த பாடத்திட்டத்தை நீக்கிவிட வேண்டும். அதுதான் இங்க சொல்ல வருது. நெல்லை அடைந்தவுடன் அதன் மேலுள்ள உமியை நீக்கி விடுவது போல ஞானத்தை அடைந்தவுடன் அந்த ஞானம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை எடுத்து வைத்து விட வேண்டும். அவ்வளவுதான். அப்ப என்ன இங்க புரிந்து கொள்ளணும்? ஆத்ம ஞானத்தில் நிலை பெறும் நிலையை அடையும் போது இந்த பரந்த அறிவாற்றல் மனதிலிருந்து அகற்றப்பட வேண்டும். என்ன அறிவாற்றல்? புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட ஏகப்பட்ட விசய சுகங்களை அகற்றிவிட்டு ஞானத்தின் போது வெளிப்புற சிந்தனைகளை அனைத்தும் கைவிடும் போது நம்முடைய அந்த அபரோட்ச ஞான அனுபவம் நடைமுறைக்கு வந்துவிடும். அப்ப இதை தெரிந்து கொண்டு நம்ம என்ன உடனே வேத புத்தகங்களை எல்லாம் தூக்கி எரிந்து விடுவதுன்னு என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உடனே வேதத்தெல்லாம் நான் ஞானத்தை அடைந்து விட்டேன், இனிமேல் வேத புத்தகம் தேவையில்லைன்னு தூக்கி எறிவதாக புரிந்து கொள்ளாமல் அந்த அறிவை நம்மிடத்துல வைத்துக் கொண்டு அந்த பாண்டித்யத்தையும் அந்த அகங்காரத்தையும் காட்டிக் கொண்டிருக்க கூடாது என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். எதை நம்ம படிச்சாலும் அறகுறையா புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப இங்க வேத அனுபவம், வேத ஞானங்கள், இந்த உபனிஷத் தத்துவங்கள் எல்லாம் நமக்கு உள்ள போய் நமக்கு அந்த அறிவை காட்டி கொடுத்த உடனே நான் அந்த தூய அறிவாக இருக்கிறேன் என்ற அமைதித்தன்மையிலும் ஆனந்தத்தன்மைக்குள்ளும் நம்ம போய்விட வேண்டுமே தவிர அந்த விஷயம் எனக்கு தெரியும் என்ற பாண்டித்யத்தில் அகங்காரத்தில் ஆடக்கூடாது. நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, இந்த வேதாந்த விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு அந்த அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது என்ன காரணம்னா, இந்த புற அறிவு ஒரு நாலேஜா தான் அவங்களுக்கு போயிருக்கு, பரோட்ச ஞானமா தான் போயிருக்கே தவிர அபரோட்ச ஞானமாக மாறவில்லை, அனுபவம் ஆகவில்லை. அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த ஆன்ம ஞான விஷயங்களுக்குள்ள போய் எல்லாருக்கும் தெரியும், அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஏன்னா அது கூட நான் கடவுள்னு படம் பார்த்திருக்கும். அந்த குழந்தை கூட போய் நான் கடவுள் படத்தை பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அது கூட டைலாக் கொடுக்கும். அது மாதிரி எல்லாருமே இங்க டைலாக் விடலாம், நான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு. பட் என்ன பிரயோஜனம்? அனுபவம் இல்லாத அறிவு பயன்படாது இல்லையா? அதனால அனுபவத்துக்கு வர வேண்டும் என்பது சொல்லப்படுது. அதே சமயம் இந்த மந்திரம், இந்த பர்டிகுலரா இந்த 18வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அனுபவத்தை அடைவதற்கான அறிவை, புற அறிவை, அது சாஸ்திரமாகவே இருந்தாலும் சரி, அதை எடுத்து வைத்து விட வேண்டும். ஏனென்றால் அதை கூடவே வைத்துக் கொண்டு பாண்டித்யத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது நம்முடைய அகங்காரத்தை வெளிப்படுவதாக மாறிவிடும் என்ற கருத்திலே இது முன்வைக்கப்படுகிறது. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த போல் வால்ட்னு ஒரு விளையாட்டு இருக்கு. போல் வால்ட் அப்படின்னா என்னன்னா, உயரம் தாண்டும் விளையாட்டு. அதாவது ஒரு பெரிய மூங்கில் குச்சி கையில எடுத்துக்குவாங்க. அந்த மூங்கில் குச்சியை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி வருவான். ஓடி அந்த குச்சியை ஊனி அப்படியே அந்த மேல போய் ஒரு மார்க் பண்ணிருப்பாங்க. இந்த உயரத்துல தாண்டியா, 6 அடி தாண்டியா, 10 அடி தாண்டியான்னு ஒரு தாண்டறதுக்கு அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைட் வச்சிருப்பான்.
அந்த ஹைட்டை தாண்டறதுக்கு அவன் முயற்சி பண்ணி மேல போவான் பாருங்க. அப்படியே ஆள் தலைகீழா மாறி மேல போவான். போகும்போது நீங்க அவனை கவனிச்சு பாருங்க. அவன் எந்த ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு அவ்வளவு உயரத்துக்கு போனானோ, அந்த ஊன்றுகோலை அந்த குச்சியை விட்டுருவான். விட்டுட்டு அந்த பக்கம் போய் அப்படியே குதிப்பான். அப்ப ஏன் அப்படி பண்றான்? குச்சி எடுத்துக்கிட்டே போனா என்ன ஆகும்? அதையே தடுத்து விட்டு அவனை கீழே விழுக்காட்டிடும். அதனால அவன் அந்த குச்சி இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் போய் அந்த பக்கம் விழுவான். இந்த போல் வாழ்த்து விளையாட்டை நம்ம மனசுல பதிச்சுக்கணும். எதுக்கு பதிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி பாதையில பயணிப்பதற்கான ஆத்ம ஞான பாடங்களாக இந்த உபனிஷத் பாடங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம். வேதாந்த விஷயங்களை பூரா படிக்கிறோம். அப்ப இந்த பாடத்திட்டத்தை படித்து நம்ம மிக உயரிய ஆன்ம ஞானத்துக்கு வந்து விட்டோம். அந்த தூய அறிவாக மாறிவிட்டோம். இவன் மாறிவிட்ட பிறகு எப்படி அந்த இலக்கை அடைவன் அந்த குச்சியை விட்டு விட்டு இலக்கை அடைகிறானோ, அந்த பக்கம் போகணும்னா குச்சியை விட்டா தான் அந்த பக்கம் போக முடியும். குச்சியை பிடிச்சிக்கிட்டே இருந்தானா அந்த பக்கம் போக முடியாது. அந்த நடுவில் இருக்கிற குச்சியை சேர்ந்து இவனும் மாட்டி விழுந்து எழுந்திருக்க வேண்டியதா வந்துடும். அப்ப அதனால அந்த குச்சியை விட்டுட்டு அந்த பக்கம் போய் அவன் குதித்து தன்னுடைய இலக்கை அடைவது போல, இங்கும் நாம் இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்த உடனே இந்த சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் பாண்டித்ய தன்மையில் வைத்துக் கொள்ளாமல் அமைதியாகி விட வேண்டும், ஆனந்த நிலைக்கு திரும்பி விட வேண்டும் என்பதாக இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதெல்லாம் ஒரு உதாரணமா நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். மேலும் இந்த உபனிஷத் மந்திரம் பர்டிகுலரா ஒரு உதாரணம் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, அறுவடை செய்த பிறகு பெரும்பாலான நேரங்களில் நமக்கு அந்த உமி தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க அறுவடை செய்து நெல்மணிகள் எல்லாம் கொண்டு வந்து சேகரிக்கிறீங்க. உங்க வீட்டு முன்னாடி ஒரு களத்துல கொண்டு வந்து போடுறீங்க. போட்ட உடனே அதை அரிசி பண்ணிடுவீங்களா? பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் அரிசி பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து சேமிப்பு கலன், தானியத்தினுடைய சேமிப்பு கலன்ல நெல்மணியோட எடுத்து கொட்டி வச்சிருவோம். அந்த உமியை எடுக்க மாட்டோம். உமியை எடுக்காம எடுத்து எல்லாம் கொட்டி பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டு, நமக்கு அப்பப்போ எப்ப தேவையோ அந்த நேரத்துல அந்த நெல்மணிகளை எடுத்துட்டு வந்து அப்ப மேல இருக்கிற உமியை நீக்கி அந்த அரிசியை மட்டும் எடுத்து நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு அந்த நெல்மணிகளை தூக்கி எறிந்து விடுவது போல, இந்த வேத சாஸ்திர விஷயங்களை நம்ம பல விஷயங்களாக எடுத்து எல்லாம் படித்து வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா இது நமக்கு எப்ப முழுமையாக பயன் கொடுத்து விடுகிறதோ, இப்போதைக்கு நமக்கு வந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப அதனால இதை பாதுகாப்பு பண்ணி வைக்கிறோம், படிக்கிறோம், பாதுகாப்பு பண்ணி வைக்கிறோம், இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஸ்டேஜ் நமக்கு வரும். எப்படி வரும்னா நமக்குள்ளேயே மலரும். அந்த உள்ளிருந்து வெளிப்படுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் கான்சியஸ்னஸ். அதாவது உள்ளுணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு புரியும், இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத விஷயத்துல நான் இவ்வளவு காலத்தை வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு புரிய வரும். அது உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும். அது மலர ஆரம்பிப்பதற்கான அடிப்படை தகுதி இந்த பாடத்திட்டங்களை படிப்பதுதான். அல்லது ஓம்கார மந்திரத்தை எடுத்துக்கணும். இந்த 2 விஷயத்துக்குள்ள நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தகுதி உங்களுக்குள்ள மலர ஆரம்பித்து அந்த மனோ நிலை வந்து மேல்நிலைக்கு வந்து உங்களை காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுத்த உடனே உங்களுக்கு புரிஞ்சு விட்டா, எப்படி உமியை நீக்கிவிட்டு அரிசியை உபயோகப்படுத்தி நம்ம சமையல் செய்து சாப்பிடுகின்றோமோ, அது மாதிரி இந்த பரோட்ச ஞானமாகிய இந்த ஞானத்தை நம்ம தூக்கி வச்சுட்டு, அபரோட்ச ஞானமாகிய அந்த ஆத்ம நிஷ்டையிலே, ஆனந்தத்திலே நிலை பெற்று விடுவோம் அப்படிங்கிறது இங்க இந்த மந்திரம் 18வது மந்திரம் சுட்டி காட்டுது. அடுத்தது 19வது மந்திரம். கவாமனே கவதானாம் தீரத்யாப்யே கவர்ணதா தீரவத் பஸ்யதே ஞானம் லிங்கினஸ்து கவாம் யதா. அதாவது கவாம் அநேக வர்ணானாம், பசுக்கள் பல வர்ணங்களில் இருந்தாலும் சீரஸ்யாபி ஏக்க வர்ணதா, அவைகள் கொடுக்கின்ற பால் ஒரே ஒரு நிறத்தில் தான் இருக்கிறது. அதுதான் இந்த மந்திரத்துடைய பொருள். அதாவது பசுக்கள் பல நிறங்களில் இருக்கலாம், ஆனால் பசு வெளிப்படுத்துகின்ற பால் என்னமோ வெண்மை நிறமாகத்தான் இருக்கிறது. அதுபோல சீரவத் பசியதே ஞானம், அந்த ஞானி பிரம்ம ஞானத்தை பால் போலவும், லிங்கினேக அல்ல அஸ்து கவாம் யதா, அந்த ஞானி பிரம்ம ஞானத்தை பால் போலவும் ஞானத்தை கொடுக்கின்ற பலவிதமான வேத சாஸ்திரங்களை பசுக்களாகவும் பார்க்கின்றான் அப்படிங்கிறது இந்த மந்திரத்துடைய உட்பொருள். அப்ப இந்த 19வது மந்திரம் என்ன இங்க சொல்ல வருதுன்னா, இப்ப பசு வந்து பல நிறங்கள் இருக்குது. பிரவுன் கலர்ல, கருப்பு கலர்ல, வெள்ளை கலர்ல பலவிதமான நிறங்களில் பசு இருக்கலாம். ஆனா பசு கொடுக்கின்ற பால் ஒரே நிறமாக இருக்கிறது, அது வெள்ளை நிறம். அது போல இங்க பிரம்ம ஞானி ஆகிவிட்டவன்
பலவிதமான உபனிஷதங்கள் படித்திருக்கலாம், பலவிதமான வேதாந்த சாஸ்திரங்களை படித்திருக்கலாம். எத்தனை விதமான சாஸ்திரங்களை அவன் படித்திருந்தாலும் அந்த அத்தனை சாஸ்திரங்களும் கொடுக்கின்ற ஞானத்தின் முடிந்த முடிவு என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த இறைவன் என்று தெரிந்து கொள்வது. அதுக்கு அது உபதேசம் எப்படி கொடுக்குது? தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற உபதேசத்தை அது கொடுத்து, அதை உள்வாங்கிக் கொண்ட சாதகன், தன்னை அந்த நிலைக்கு உயர்த்தி கொண்ட சாதகன் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல முடியும். அப்ப அந்த அற்புதத்தை இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. 19வது மந்திரத்துடைய உண்மை விளக்கம் இதுதான். அப்ப அதை புரிந்து கொண்டு இந்த நிலைப்பாடு, நம்முடைய நடைமுறை நிலைப்பாட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயமும் புரியும். அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த உடல்கள் பலவேறு விதமாக இருக்கலாம். இப்ப பசுக்களுக்கு எப்படி பலவிதமான நிறங்கள் இருக்கிறதோ அது போல இங்கு படைக்கப்பட்ட உடல்கள் பலவிதமாக இருக்கலாம். ஒரு புழு பூச்சியிலிருந்து மனிதன் வரைக்கும் பலவிதமான உடல்கள் இருந்தாலும் அந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா ஒன்றே ஒன்றுதான். இதுதான் இதுக்கு விளக்கம். அப்ப இதை நன்றாக நம்ம உள்வாங்கிக் கொள்ளணும். அதாவது எப்படி பலவிதமான பசுவிலிருந்து ஒன்றே ஒன்று ஒரே நிறத்தில் வெள்ளை நிறத்தில் பால் வருகின்றதோ அது போல பலவிதமான உடல்கள் இருந்தாலும் அத்தனை உடல்களுக்கும் ஒன்றே ஒன்று ஆதாரமாக இருக்கின்றது, அதுவே ஆத்மா என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இந்த கருத்து இங்கு முன்வைக்கப்படுகிறது. அப்ப இந்த நிலைப்பாட்டுல நம்ம நிலையா நிக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம பிரம்மனிஷ்ட ஞானம், ஆத்ம ஞானம், அதெல்லாம் நம்ம ஆத்ம நிஷ்டை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம நிலையாக நிற்க வேண்டும். இப்ப ஆத்ம நிஷ்டை, ஆத்ம தியானம், பிரம்ம தியானம் அப்படிங்கிறதுல ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பயிற்சியும் இல்லை. அது நம்ம அந்த தூய அறிவாக அடைந்து விட்டோம்ங்கிற அந்த ஞானத்தின் முதிர்ச்சியில நம்ம அது நிலை பெற்று நிற்பது. நம்ம ஒரு சாதாரண மனிதனாக பார்க்காமல், நம்மை ஒரு அதாவது அறியக்கூடிய உடலாக பார்க்காமல், மனமாக பார்க்காமல், அந்த தூய அறிவாகவே நம்ம பாவித்துக் கொண்டிருக்கோம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகு இப்ப நான் இந்த உடலோ மனமோ அல்ல அப்படிங்கறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த நிர்வாண சடகல ஆதிசங்கர் சொன்னார் இல்லையா, மனோ புத்தி அகங்கார சித்தாணி நாகம். அப்ப நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு வருவார். அது அவர் அடைந்த அனுபவம். அது மாதிரி நாம இங்க அந்த அனுபவத்தை அடைந்து இதெல்லாம் நான் இல்லை நான் இல்லைன்ட்டு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணி அந்த தூய அறிவாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த திட ஞானியாக நம்ம நிற்க வேண்டும். அதுதான் இங்க பிரம்ம நிஷ்டை, ஆன்ம நிஷ்டை, ஆத்ம தியானம் அப்படின்னு எல்லாம் பேரு. தியானம் என்று நம்ம எதையாவது ஒன்றை தியானித்துக் கொண்டு செயல்பாட்டில் இருப்பது அல்ல இங்கு தியானம். நம்முடைய தியானத்தை இதான் சொல்றோம். மற்றவர்கள் என்ன சொல்லித்தராங்கன்னா இந்த தியானத்தை ஒரு பிசினஸா பண்றாங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, இங்க வாங்க ஆத்ம தியானம் சொல்லித்தரேன், உங்களுக்கு ஆத்ம நிஷ்டை சொல்லித்தரேன்ட்டு உங்களை வர சொல்றாங்க. அப்புறம் போனீங்கன்னா உங்களை எல்லாரும் உட்கார வச்சு 5000 பீஸ் வாங்கிக்கிறாங்க. தலைக்கு 5000 கொடுத்துருங்க, 10 நாள் கிளாஸ். அதுக்கு நம்ம சொல்ற ட்ரைனிங்கை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா வீட்டுல போய் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் பாங்க. சரிட்டு நாமளும் போய் எல்லாம் ஒரு 5000 கழிட்டு உட்காந்தோம்னா முதல் நாள் காலையில வாங்கன்ட்டு எல்லாரும் எழுப்பி 5 மணிக்கு உட்காந்து கையை கால ஆட்ட சொல்லுவாங்க. யோகா. ஏன் யோகா பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் நீங்க ஃபிட்டா உட்கார முடியும். நீங்க யோகா பண்ணாம நீங்க ஒரு இடத்துல நிலையா உட்கார முடியாது. நீங்க ஒரு 10 நிமிஷம் உங்களால் நிமிர்ந்து முதுகு தண்டை நிமித்து உட்கார வச்சு பாருங்க, உட்கார முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், டெய்லி அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். குனிஞ்சு நிமிர்றது, வளையிறது எல்லாமே யோகாவில் இருக்கிற அத்தனை ஆசனாசம் நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளெக்சிபிலிட்டி வந்துடும். பாடிக்கு அந்த நல்ல எதுக்கு வேணாலும் இசைவா ஒத்துழைக்கிற தன்மை வந்துடும். அந்த நிலையில நீங்க அப்படியே சமணம் போட்டு அப்படியே கைய காலை ரெண்டு சாதாரண என்னன்னா சுகாசனாவில் உட்காந்துட்டா கூட போதும். சுகாசனாவில் உட்காந்துக்கிட்டு சின்முத்திரையில வச்சுக்கிட்டு முதுகு தண்டை நேர வச்சுக்கிட்டு அப்படியே நான் பிரம்மம் அப்படின்னு ஒரு தியானத்தை உங்களுக்கு பண்ண சொல்லுவாங்க. நான் பிரம்மம் பிரம்மம்னு உள்ள நீங்க பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, டைமிங் எல்லாம். இந்த மாதிரி காலையில 5 to 6 உங்களுக்கு எக்ஸசைஸ் யோகா, அப்புறம் 6 to 6:30 டீ, அப்புறம் நீங்க காலை கடலெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மெடிடேஷனு, அப்புறம் டிஃபனு, இப்படினால ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு 10 நாள் உங்ககிட்ட பணத்தை வாங்குறதுக்கு ஒரு 5000 பீஸ் போட்டுருவாங்க. அதுக்கு ஏறி விழுந்துட்டு கூட்டம் போகுது. ஏன்னா அதைத்தானே நம்புறாங்க. நாம இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லப்பா நீ தான் அந்த அறிவுன்னு சொன்னோம்னா, எந்த பயிற்சியுமே இல்லாம ஒரு விஷயத்த சொல்றான்னா இவன் எப்படிப்பட்ட முட்டாளா இருப்பான்ட்டு நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. இது நான் சொல்லலப்பா, இது வேதம் சொல்லுதுன்னு நான் எடுத்து சொன்னாலும் அந்த வேதம் சொன்ன ஆளுகளுக்கே ஒண்ணும் தெரியல, இங்க இருக்கிற யோகா மாஸ்டர் தான் சரியான ஆளுங்க அப்படிங்கிற மைண்டு. அப்ப அவங்கள பேசி நம்ம பிரயோஜனம் இல்லை. அதனால இப்படி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்க சொல்ல வருது சாஸ்திரம். அதனால இங்க நான் அதுவாக இருக்கிறேன், தூய அறிவாக இருக்கிறேன் என்பதற்கு
இன்னொருத்தர் நமக்கு காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அடுத்தது 20வது ஸ்லோகம். த்ருதமிவ பயசி நிகூதம் பூதேச்ச வசதி விஜ்ஞானம் சததம் மனசி மந்தயித்வயம் மனோ மந்தான பூதேன. இந்த 20வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, த்ருதமிவ பயசி நிகூடம், அதாவது பாலில் வெண்ணெய் மறைந்திருப்பது போல ஒவ்வொரு உயிரினத்தினும் அந்த உணர்வும் பேரின்பமும் மறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்ப பால் இருக்கு, அந்த பாலுக்குள்ள வெண்ணெய் இருக்குது. ஆனா அந்த பாலுக்குள்ள இருக்கிற வெண்ணெயை காட்டுங்க அப்படின்னா நம்மளால காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்ப அந்த பாலுக்குள்ள இருக்கிற வெண்ணெயை நம்ம வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ப்ராசஸ் என்ன? பாலை காய்ச்சுறோம், தயிரை புற ஊத்துறோம், அப்புறம் அது தயிரா மாறின பிறகு அந்த தயிரை எடுத்து மத்த போட்டு கடையிறோம், அப்புறம் அதை மோர் ஆக்கின பிறகு அதுல இருந்து வெண்ணெய் வருது. அந்த வெண்ணெயை எடுத்து நம்ம நெய் காய்ச்சினா தான் நமக்கு இது கிடைக்கும், நெய் கிடைக்கும். அது வரைக்கும் வெண்ணெய் வராது. ஏன்னா அந்த பால்ல வெண்ணெய் இருப்பது நம்மளால பார்க்க முடியாது. அது மாதிரி இங்க நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த உணர்வு, அறிவு இருக்குது. ஆனா அதை நாம காட்டுக்கனா காட்ட முடியாது. எப்படி காட்ட முடியும்? பால்ல இருக்கிற வெண்ணெயை காட்டுற மாதிரி உங்க உடம்புக்குள்ள ஆன்மாவை காட்ட முடியுமான்னா, பால்ல இருக்கிற வெண்ணெயே காட்ட முடியாதுங்கும் போது உடம்புல இருக்கிற ஆன்மாவை எப்படி காட்ட முடியும்? அப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும். அப்ப பாலை எப்படி நம்ம வெண்ணெயை பார்க்கறதுக்கு ப்ராசஸ் பண்றோமோ, அது மாதிரி இங்க நம்ம மனதை ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா இங்க மனசுதான் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு இந்த மந்திரம் என்ன உதாரணம் கொடுக்குதுன்னா, பாலை கடையும் மத்தை போல. இப்ப பாலை நம்ம கடையறதுக்கு எதை உபயோகப்படுத்துறோம்? பாலை புற ஊத்தி தயிரா மாத்தின பிறகு மத்தை வச்சுதானே அந்த தயிரை கடையிறோம். அந்த மத்தை போல நம்ம மனதை தொடர்ந்து இந்த தியானத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த தூய அறிவு அப்படிங்கிற அந்த பிரம்ம நிஷ்டையில, அந்த ஆத்ம நிஷ்டையில நம்ம தொடர்ந்து அதை உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி உபயோகப்படுத்தும் போது ஆத்மாவை உணர்வதற்கான தியானமாக இது பார்க்கப்படுகிறது என்று இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. இந்த ஸ்லோகம் 20 சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அதாவது என்ன, இப்ப நம்ம இங்க இந்த இதுல புரிந்துக்கிறோம்னா, இந்த தயிருங்கிறது நம்ம உடலாக வைத்துக் கொள்ளுங்க. இந்த தயிர் தான் நம்ம உடம்பு. இப்ப மனம் தான் தயிரை கடைகின்ற மத்து. இந்த மத்து தான் மனமாக இருந்து கயிறானது. அந்த மத்து நம்ம கையில கடையலாம், அல்லது அந்த மத்துல கயித்தை போட்டு கயித்துல கடையலாம். அவன் பெரிய மத்தை போட்டு நீங்க கயித்துல கடையிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கயிறு தான் நான் பிரம்மம் என்ற புரிதல். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற புரிதல் தான் அந்த கயிறு. ஏன்னா அந்த கயிறு தான் திருகுது மத்த. அந்த கயிறு தான் மத்த திருகிறதுனால மத்து இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சு அந்த தயிர்ல இருந்து வெண்ணெயை வெளியே கொண்டு வரும். இல்லைன்னா வெண்ணெய் வராது. அப்ப தயிர்ல இருந்து வெண்ணெய் வெளியே வரணும்னா அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம பண்ணி பாக்குறோமோ, அது மாதிரி இங்க மனதை கடையும் போது, மனம் எப்படிப்பட்டதா இருக்குது? மத்தாக இருக்கிறது. அந்த மத்தை கடையும் போது கடைவதற்கு எந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துறோம்? கயிறாக உபயோகப்படுத்துறோம் இல்லையா? அந்த கயிறாக இங்க அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த தூய அறிவு என்ற விஷயத்தை உள்ள கொடுத்து, மனதுக்கு கொடுத்து நம்ம கடையும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் தான் ஆத்மாவாக நம்ம பார்க்கப்படுது. அதாவது அந்த வெண்ணெயத்தை பிரித்தெடுக்கிற வேலை தான் இங்க நம்ம செய்ய வேண்டிய மோட்சம். வெண்ணெயத்தை பிரித்தெடுக்கக்கூடிய வேலை தான் மோட்சத்தை நோக்கிய பயணம். வெண்ணெய் கிடைத்து விட்டால் ஆத்மாவை அறிந்து விட்டதாக அர்த்தம். அப்ப அதைத்தான் இந்த மந்திரம் இங்க சுட்டி காட்டி ஒரு அழகான ஓமானத்துல ஆன்மாவை அடைவதற்கான வழியை சொல்லி கொடுக்குது. அதற்கு இந்த தயிர கடைய ஓமானத்தை எடுத்து நமக்கு முன்வைக்குது. அந்த தயிர கடைய ஓமானத்தை முன்வைக்கும் போது மத்து என்ன, கயிறு என்ன, அந்த தயிர் என்ன அப்படின்லாம் சொல்லுது. தயிர் தான் இங்க உடம்பு, மனசுதான் மத்து, கயிறு தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? வெண்ணெய். வெண்ணெய் தான் ஆத்மா. அப்ப இந்த புரிதல் நம்ம கிட்ட வந்துட்டா இதுக்கு மேல என்னத்தை போய் நம்ம பண்றதுக்கு இருக்குது? வேற என்ன பயிற்சி தேவை இருக்குது? ஒன்னும் இல்லைங்கிறத எளிமையா இந்த மந்திரத்துல புரிய வைக்குது. அடுத்தது 21வது மந்திரம். ஞான நேத்திரம் சமாதாய சோதரே வக்கிவத் பரம் நிஷ்கலம் நிச்சலம் சாந்தம் தத் பிரம்மா அமிதி ஸ்மிருதம். ஞான நேத்திரம் சமாதாய, அறிவு என்கின்ற கயிற்றை பிடித்து அரணிக்கட்டையை கடைவதன் மூலம் அடுத்த ஒரு மந்திரத்துல அரணிக்கட்டை ஓமானத்தை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற மந்திரத்துல என்ன ஓமானம் கொடுத்தது? தயிர்.
பாலிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுப்பதற்குண்டான டெக்னிக்கை சொல்லி கொடுத்தது. இங்க என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்ததுன்னா, அரணிக்கட்டையை பயன்படுத்தி நெருப்பு கொண்டு வர்ற டெக்னிக்கை சொல்லுது. ஞான நேத்திரம் சமாதாய, அறிவு என்கின்ற கயிற்றை பிடித்து அரணிக்கட்டையை கடைவதன் மூலம் உத்தரே பக்னிவத் பரம், ஒருவன் பிரம்மம் என்கின்ற நெருப்பை வெளிக்கொண்டு வருவதை போன்று நிஷ்கலம் நிச்சலம் சாந்தம், உறுப்புகளற்ற மாறாத அமைதியான தத் பிரம்ம அகம் இது ஸ்மிருதம், அந்த பிரம்மமே நான் என்று சிந்திக்க வேண்டும். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய உட்பொருள். அப்ப இங்க இந்த ஸ்லோகம் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, பிரம்மத்தை அடையும் முயற்சியில் இருக்கும் ஒருவரை அவரது உணர்தலின் வெளிச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவருடைய உணர்வு எப்படி இருக்கணும், அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த தூய அறிவு என்று தன்னுடைய இருப்பில் அவர் நிலையாக நிற்க வேண்டும். இதுக்குதான் இந்த பாடம். இப்ப இந்த பாடத்தை எடுத்து பாருங்களேன், இத்தனை பேர் வந்து படிக்கிறீங்க, எல்லாம் கேட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயத்தை கேட்டுட்டு மறுநாள் இருந்து பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்பயும் போல அவங்கவுங்க பாதையில மாறாம பயணத்துல இருப்பாங்க, எதையும் விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, புரிதல் பத்த மாட்டேங்குது. இந்த காதல வந்து அந்த காதல விடுறது. இதுக்குதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், பரோட்ச ஞானம்னு சொல்றோம். சும்மா கேள்வி ஞானம். அதாவது சுரைக்காயை பத்தி படிச்சுட்டு சுரைக்காயை பத்தி தெரியாம இருக்கிற மாதிரி, சுரைக்காயை நேர்ல பார்க்காம இருக்கிற மாதிரி, அந்த சுரைக்காயை சமையல் செய்து சாப்பிடாத மாதிரி, இந்த பாதையில நம்ம வந்து உள்ள வந்து ஆர்வமா கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போயிட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த உணர்வுல நம்ம நிக்கிறோமானா நிக்க மாட்டோம். ஏன் நிக்க மாட்டோம்? நம்ம திருப்பி போய் பூஜை பண்ணணும், இல்லைன்னா சிவபெருமான் கவுச்சிக்கு பாரு, இல்லைன்னா விஷ்ணு கவுச்சிக்கு வருங்கிற பயம். அப்ப இதுதான் இந்த புரிதல் இல்லாத தன்மை. அப்ப இந்த படித்ததுனால பலன் இல்லாம போயிடுது இல்லையா? எவ்வளவு வருஷம் படிச்சாலும் பலன் வராது, எத்தனை உபநிஷதங்கள் படிச்சாலும் பலன் வராது. நம்ம கற்ற கல்வியில நிற்க வேண்டும் ஃபர்ஸ்ட். அதுதான் திருக்குறள் மீண்டும் மீண்டும் சொல்லுது, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு அந்த காலத்துல சொல்லிடுச்சு. இப்ப படிச்ச சயின்ஸ் சப்ஜெக்ட சொல்லல. திருக்குறள் காலத்துல வந்து இப்ப இந்த அறிவியல் வரலாறு எல்லாம் கிடையாது. அன்றைய காலகட்டத்துல இந்த வேதத்தை தான் சொல்லுது, இந்த மாதிரி உபனிஷத் பாடத்தை நன்றாக படித்து அந்த பாடத்தின் படி நில்லுப்பா அப்படின்னு சொல்லுது. அவர் தெரிந்து கொண்டு நம்ம அந்த மாதிரி நிக்கணும். இல்லைன்னா நம்ம படித்த கல்வியினால் பலன் இல்லை என்றது நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வராம ஒரு பாடத்தை படிச்சு பிரயோஜனமே இல்லை. அதுதான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லுது. சிரவணம்னா என்ன? கேட்டல். இந்த பாடத்தை நன்றாக காதுகளால் கேட்டு உள்வாங்கி கொள்ளுங்கள். மனனம், அவ்வாறு கேட்ட விஷயங்களில் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதை மனதிலே விசாரித்து அதற்கான தெளிவை குருவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது நிதித்தியாசனம். அப்ப குருவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு தெளிவை அடைந்த பிறகு உங்களுடைய உண்மைத்தன்மை உணரப்பட்டு விட்டால் அதிலே நிலை நின்று விடுங்கள். நிதித்தியாசனம் என்றால் கற்ற அந்த நிலைப்பாட்டில் நிலையாக நிற்பது, நின்று விட வேண்டும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாராம்சம். அப்ப இது மாதிரி ஒரு விஷயத்தை படிப்பதனாலும் அதை மனனம் செய்து ஆராய்வதனாலும் அதன்படி நான் நிற்பதும் எப்படி சாத்தியம் என்பதற்கான பாடநூல்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. எளிய தமிழ்ல கைவல்ய நவநீதம் படித்தீங்கனாலே புரியும். கைவல்ய நவநீதத்துல உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு சிஷ்யன் கேள்வி மேல கேள்வி கேட்டு குருவை தொலைச்சு எடுப்பான், குரு அதுக்கு உண்டான பதில்களை பூரா எடுத்து கொடுப்பாரு. அதுக்கு சந்தேகம் தெளிதல் படலம்னே அடுத்த சாப்டர் இருக்குது. முதல்ல வந்து தத்துவ விளக்கப்படலாம், நான் யார், இந்த மனம் எப்படிப்பட்டது, இந்த உடம்பு எப்படிப்பட்டது, உணர்வு எப்படிப்பட்டதுன்னு அத்தனை விஷயங்களும் தமிழ்ல அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். அது பஞ்சதசிங்கிற நூலினுடைய தமிழாக்கம். அது அழகா ஒரு தாண்டவராய சுவாமிகள் எடுத்து கொடுத்தாரு. கைவல்ய நவநீதத்தை எழுதியவர் வந்து தாண்டவராய சுவாமிகள். அவர் எடுத்து அழகா அதை கொடுத்தாரு. அப்ப அவர் எப்படின்னா, அவர் வந்து கர்நாடகாவில போய் சிருங்கேரி ஆசிரமத்துல படிச்சாரு. படிச்சுட்டு வந்து அவர் அழகா தமிழாக்கம் பண்ணி, அதுவும் பாடல்களாக, அந்த காலத்துல பாடல்களாகத்தான் மாற்றுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல பூரா செயல் வடிவம் தான் கல்வி எல்லாம். இன்றைக்குதான் உரைநடை வந்துருச்சு. இந்த உரைநடை நமக்கு எப்ப வந்தது தெரியுமா? பெரியாருக்கு அப்புறம் தான் வந்தது. ஏன்னா பெரியார் தான் கல்வியில கை வச்சார், நம்ம தமிழ் மொழியில கை வச்சு நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணாரு. அதனாலதான் லகரா சா எல்லாம் நிறைய மாற்றத்தை, ரீ எல்லாம் கூட நம்ம பிரிச்சு எழுதுவோம். இவர் ஒரே ரீயா மாத்தி கொடுத்தாரு. நிறைய மொழிகள்ல கை வச்சு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி தமிழையே மாத்திட்டாங்க. இப்ப தமிழ கசகசன்னு ஆயிப்போச்சு. ஆனா அந்த காலத்துல செயல்ல தான் எழுதுவாங்க. எந்த ஒரு பாடமும் உள்ள வாங்கிட்டாங்கன்னா அவங்க மனசுல இருந்து செயலாகத்தான் வெளிப்படும். அந்த மாதிரி செயல் வடிவில் எழுதுனதுதான் கைவல்ய நவநீதம்ங்கிற ஒரு அழகான தமிழ் நூல். அந்த நூலை வந்து உரைநடை தமிழாக்கம் பண்ணி அதை பாடமாகவும் எடுத்திருக்கிறோம், ஆடியோவில் இருக்குது. அதை கேளுங்க. கேட்டீங்கன்னா நல்ல ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவின் புரிதல்ல நிக்க முயற்சி பண்ணுங்க. அப்பதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய பலன் நம்ம முழுமையா அடைய முடியும். கதை கேட்கிற மாதிரி கேட்டு கேட்டு போய் நம்ம காரியத்தை எப்பயும் போல செய்து கொண்டிருந்தோம்னா
ஒரு பலனும் இல்லை இந்த பாடத்திட்டத்தை படிக்கிறதுனால. டைம் வேஸ்ட், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பிறவியும் வேஸ்ட், இன்னும் பல பிறவி வந்துடும். ஏன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒவ்வொரு பிறவியா ஒவ்வொரு சாமியை பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த பிறவில சிவபெருமான் அருள் புரிவார், அடுத்த பிறவில விஷ்ணு அருள் புரிவாரு, அதுக்கு அடுத்த பிறவில இன்னும் ஒரு சாமி புதுசா வரும். ஏன்னா மதம் மாறிடுவோம், அப்ப வேற ஒரு சாமியை பிடிச்சிட்டு இருப்போம், எப்படி வேணா நடக்கும் இல்லையா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ணுங்க. அப்ப இங்க இந்த அறிவு என்கின்ற கயிற்றை பிடித்து அரணிக்கட்டையை கடைவதன் மூலம் ஒருவன் பிரம்மம் என்கின்ற நெருப்பை வெளிக்கொண்டு வருவதை போல உறுப்புகளற்ற மாறாத அமைதியான அந்த பிரம்மமே நான் என்று சிந்திக்க வேண்டும் என்பதாக இந்த மந்திரம் சொல்லுது. 21வது மந்திரம் அகம் பிரம்மாஸ்மி என்ற தான் அடைந்த அந்த வழிமுறையை நடைமுறைப்படுத்துங்கள், அனுபவப்படுத்துங்கள், அதுவாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற பிரம்ம நிஷ்டையிலே நின்று விடுங்கள் அப்படின்னு இங்க சொல்லுது. அதனாலதான் இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து இதை முறையாக பிரம்மனிஷ்டனாக ஞானிகளை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படின்னு சொல்றோம். ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படின்னா அந்த சாஸ்திரங்களை படித்து அதன் வாயிலாக தன்னை தான் அறிந்து தன்மயமான ஞானிகள் தான் இங்க ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன். ஆனா இந்த சாஸ்திரங்களை படிக்காத பிரம்மனிஷ்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படின்னா ஏற்கனவே முற்பிறவியில சாஸ்திரங்களை படித்தவர்கள். நாம நினைக்கிற மாதிரிலாம் அப்படி ஈஸியா பிரம்மனிஷ்டன் ஆயிட முடியாது. நீங்க நினைக்கலாம், என்னங்க அவரெல்லாம் சாஸ்திரத்தை படிச்சா பிரம்மனிஷ்ட ஆயிட்டாரு, அவரெல்லாம் அப்படி திடீர்னு நிஷ்டையில உட்கார்ந்தாரு அப்படியே பிரம்மஞானி ஆயிட்டாரு, நீங்க நம்ம மாங்கு உட்காந்து இந்த சாஸ்திரத்தை படி அந்த சாஸ்திரத்தை படின்னு போட்டு இந்த தமிழ் ஸ்கூல்ல மாரடிக்கிற மாதிரி நம்மள போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எடுத்த உடனே அப்படி பிரம்மனிஷ்டம் எல்லாம் வர முடியாதுப்பா. அந்த ஆன்ம ஞானம் உள்ள போயிட்டா அது மனதை லிப்ட் பண்ணி உன்னை மேல்நிலைக்கு தூக்கி வச்சிருக்கோம். அடுத்து வந்து உடம்பு விட்டுட்டு அடுத்த உடம்புக்கு போனீங்கன்னா வரும்போதே ஞானி, நீ பிறக்கும் போதே ஞானி அப்படின்னு சொல்லுது. அதுதான் முற்பிறவில கற்ற கல்வி இப்பிறவிக்கும் வரும் திருக்குறள் சொல்லுதல்ல, அந்த குறள் எனக்கு மறந்து போயிடுதுங்க, அருமையான குறள் அது. முற்பிறவில கற்ற கல்வி மீண்டும் இன்னொரு பிறவிக்கு கை கொடுக்கிறது எந்த கல்வி? இந்த கல்விதான் கை கொடுக்கும். நீங்க பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிச்சுட்டு அதை வந்து இந்த கல்வியில நான் போன தடவை கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்தேங்க, கெமிஸ்ட்ரி நான் பிஹெச்டி, இப்ப நான் பிறந்த உடனே அப்படியே கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டான்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஆக முடியாது. திருப்பி நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்தா வரணும் இந்த பிறவியில. ஆனா இந்த பிரம்ம கல்வி பராவித்யா அப்படி கிடையாது. இந்த பராவித்யாவை கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க ஒண்ணு பிஹெச்டி வாங்க வேண்டியதில்லை, உங்களுடைய மனம் வந்து தானாவே லிப்ட் ஆயிடுது, அதாவது உயர் பரிமாணத்துக்கு போயிடுது மைண்ட். அப்ப 6ஆம் அறிவு கடந்து 7ஆம் அறிவு தன்மைக்குள்ள மனம் நுழைஞ்சிடுச்சுன்னா அடுத்தது அது கீழே இறங்காது. இதுதானே பரிமாணம், அறிவு பரிமாணம். நம்ம எதை சொல்றோம்? நீங்க ஒரு அறிவு புல்லுல இருந்து அப்படியே படிப்படியா வளர்ச்சி அடைந்து மனித பிறவிக்கு வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பிறவிகள் நீங்க எடுத்து வந்திருப்பீங்க. இதுதானே மணிவாசக பெருமானுடைய பாடல் சொல்லுது. புல்லாய் புழுவாய் மிருகமாய் பறவையாய் பாம்பாய்னு பாடி காட்டினார்ல மணிவாசக பெருமான். பல்வேறு பிறவிகள் பிறந்தெடுத்தேன் எம்பெருமானே அப்படின்னு பாடுறாரு. அப்ப இந்த பிறவிகள் எப்படி எனக்கு கிடைச்சது? இத்தனை அறிவு எனக்கு எங்கிருந்து வந்தது? நீ என்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்து இந்த மனித பிறவியில உட்கார வைத்திருக்கிறாய். அப்ப இந்த மனித பிறவியினுடைய அறிவாற்றலில் தான் நான் உன்னை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதாக ஞானிகள் புரிந்து கொண்டு பாடுகின்ற பாடல்கள் அது. ஆனா நம்ம அந்த பாடல்கள் என்ன பண்றோம்? திருவாசகம் ஓதுனட்டு டெய்லி உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே வேலையைத்தான் இந்த கைவல்ய நவநீதம் படிச்சவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு வந்து முரண்பாடான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா கைவல்ய நவநீதம்ங்கிறது அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து அந்த பிரம்ம நிஷ்டனாக மாறிட்டோம்னா அந்த சாஸ்திரத்தை எடுத்து வச்சுடணும். இப்ப இந்த நூல் சொல்லுது இல்லையா, அந்த உபனிஷத்து என்ன சொல்லுது? நீ அந்த அறிவை பற்றி படித்து தெரிந்து கொண்டு விட்டால் அந்த சாஸ்திரத்தை எடுத்து வச்சுட்டு நீ நிஷ்டன் ஆயிடு, அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரத்தை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த தாண்டவராய சுவாமிகள் கொடுத்த அந்த நூல்களை எடுத்து படித்துட்டு கைவல்ய நவநீதத்தை பாராயணம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, என்னமோ திருவாசகம் படிக்கிற மாதிரி. அப்ப திருவாசகத்தை ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அவங்க துவைதிகள், அதாவது இறைவன் தனக்கு வேறாக இருக்கிறான், நான் அவர் ஜீவன், இறைவன் எனக்கு பரமன்கிற பக்தியில பாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள மன்னித்து விட்டு விடலாம், ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை, இறைவன் மேல் பக்தி செய்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள். ஆனா ஞான பாதையில வருவர்கள் கூட இதே வேலையை செய்து கொண்டிருந்தா எப்படி முட்டாள்தனமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கிறது இந்த ஆன்ம ஞான பாடங்கள்ல கூட. அப்ப இந்த ஆன்ம ஞான பாடங்களை படித்து கூட முட்டாள்களாக இருக்கிறார்கள்னா புரியலங்கிறது இங்க விஷயம். பரோட்ச ஞானம் வேறு, அபரோட்ச ஞானம் வேறு. ஏற்றி வைத்துக் கொண்ட கல்வியை அறிவை கொடுத்து விடாது. உள்ள இருந்து மலர்வதுதான் உண்மையான அறிவு. புறத்திலிருந்து ஏற்றிக்கொள்வது நாலேஜ், உள்ள இருந்து வெளியே வருவது கான்சியஸ்னஸ். நான் சொன்ன மாதிரி இங்க அகமலர்ச்சி நடக்கணும், உள்ள இருந்து மலர வேண்டுமே தவிர வெளியிலிருந்து ஏற்றிக்கொள்வதல்ல இந்த ஞானம். அதனால பராவித்யா என்பது நம்மை உள்ளிருந்து மலர வைக்கக்கூடிய வித்யா. அதை படித்து அந்த ஞானத்துக்குள்ள நம்ம வந்துடணுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமாக இந்த மந்திரமும் சுட்டி காட்டுது. அப்ப அதனால அரணிக்கட்டையை கடையறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, உங்களுக்கே புரியும். அரணிக்கட்டையை கடைஞ்சா
அதுல இருந்து நெருப்பு வருது. அந்த நெருப்பை பயன்படுத்தி நீங்க எதற்காக உபயோகப்படுத்துகிறீங்களோ அதற்கு நெருப்பை வைத்துக் கொள்ளுங்கள். அது போல இங்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அறிவு என்கின்ற கயிற்றை உங்களிடத்தில் இருக்கிற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்க இங்க பாடத்திட்டங்களை உள்வாங்கி உங்களை யார் என்று தெரிந்து கொண்டு விட்டால் அதையே சிந்தித்துக் கொண்டு நிலை பெற்று விடுங்கள். அந்த நெருப்பை கொண்டு நீங்க சமையல் செய்யலாம், வீட்டை பத்தலாம், ரெண்டும் செய்யலாம் இல்லையா? அரணிக்கட்டை வச்சு நெருப்பு வருது. அந்த நெருப்பை எடுத்துட்டு கொண்டு போய் இருங்க நான் சமையல் பண்ணி சாப்பாடு போடுறேன்னு நீங்க சொன்னாலும் சந்தோஷம் தான். இருங்க பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், பத்த விட்டுற வீட்டன்னு சொல்லி பத்த வச்சாலும் ஓகே. அப்ப நம்ம எப்படி பண்றோங்கிறது நம்ம மைண்ட்ல தானே இருக்குது, நம்ம மனநிலை தானே. அப்ப அதைத்தான் இப்ப நம்ம இங்க செய்யறோம். என்ன மாதிரி பாடத்திட்டங்களை படிச்சுட்டு என்ன செய்யறோங்கிறது நம்முடைய மனம் சார்ந்த விஷயம். அப்ப இந்த பாடத்திட்டத்தை படித்து இந்த அமிர்த பிந்து உபநிஷத்தினுடைய முதல் பாடத்துக்கு போயிட்டீங்கன்னா மோட்சமும் பந்தமும் நம்மிடத்திலேயே இருக்கிறது, மனதினிடத்திலேயே இருக்கிறது. அப்போ நீங்க மோட்சத்தை அடைய வேண்டுமா பந்தத்தை அடைய வேண்டுமா அப்படிங்கறத நீங்க தீர்மானம் பண்ணிக்கிறது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மனதின் அடிப்படையில் இருக்கிறதுனால இந்த நெருப்பை அரணிக்கட்டையை கொண்டு நெருப்பை பற்று வைப்பது வீட்டை பற்ற வைக்க வேண்டுமா சமையல் செய்ய வேண்டுமா என்பதை உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டது போல உமக்கு இதுவரைக்கும் படித்து வந்த ஆன்ம ஞான கல்வியிலே நீங்கள் அடைந்த ஞானத்தை கொண்டு அந்த தூய அறிவாக மாற வேண்டுமா இல்லை மீண்டும் இந்த உலகத்துல மனதிலே பூண்டு கொண்டு விளையாட வேண்டுமா என்பதை நாமே தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லாமே நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நமக்கு வேறாக எதுவும் கிடையாது. இதுக்கு இன்னொருத்தர் ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது, இன்னொருத்தருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம கையிலேயே இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, ஒரு நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தர் நமக்கு கொடுக்க முடியாது, நாமே முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதை நாம தான் தீர்மானித்துக் கொள்ளணும் என்பதாக இந்த மந்திரமும் சுட்டி காட்டுது. அப்போ இங்க அரணிக்கட்டையை கடைந்து அந்த நெருப்பை நீங்கள் பயன்படுத்துவது போல இங்கு அந்த உறுப்புகளற்ற மாறாத அமைதியான அந்த பரபிரம்மே நான் என்று சதா பிரம்மனிஷ்டையில் இருக்க வேண்டும் என்பதாக இந்த 21வது மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. அடுத்து 22வது மந்திரம். இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய இறுதி மந்திரம். இதோடு இந்த உபனிஷத்து நிறைவு பெறுகிறது. 22வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சர்வபூதாதிவாசம் யத் பூதேஷு ச வசத்யபி சர்வானுகிரஹகத்தேன ததஸ்யஹம் வாசுதேவஹ. சர்வபூதாதிவாசம் யத், எல்லா உயிர்களுக்கும் உறைவிடமாக இருக்கின்றார். பூதேஷு ச வசத் அபி, மேலும் எல்லா உயிர்களிலும் வாழ்கின்றார். சர்வ அனுகிரகத்வேன, அனைத்திலும் ஒரு கருணையுள்ள பிரசன்னமாக, தத் அஸ்மி அகம் வாசுதேவா, அந்த வாசுதேவனே நான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையை இங்க எப்படி உபயோகப்படுத்துறாருன்னா அகம் வாசுதேவா, நானே அந்த வாசுதேவன் என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. தத் அஸ்மி அகம் வாசுதேவ இதி, அந்த வாசுதேவனே நான் என்பதாக இந்த மந்திரம், இறுதி மந்திரம் தன்னுடைய உண்மை சொரூபத்தை சுட்டி காட்டி விடுகிறது. அப்போ இந்த அமிர்த பிந்து உபனிஷத்துடைய 22வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த அறிவு இருக்குது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. ஏன்னா கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எங்க காட்டுங்கன்னு கேட்கக்கூடாது. எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆத்மா இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆத்மா எப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த உபனிஷத்து ஆரம்பத்துல எல்லாம் தெளிவா கொடுத்துருச்சு. அந்த ஆத்மா என்பது தூய அறிவு, அது எல்லா உடல்களுக்குள்ளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, அது வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது உள்ள பூந்துக்கிறதும் இல்லை வெளியே இருக்கிறதும் இல்லை. அப்ப எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உபாதிகளை பொறுத்து பிரகாசிக்கும். அறிவு தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிறது. அந்த உபாதிங்கிறது இந்த உடல் தானே. அப்ப அந்த உடல்ல நீங்க ஒரு அறிவு தாவரமா பிறந்தீங்கன்னா அதுக்கேற்ற அறிவு அதுல பிரகாசிக்கும். புழு பூச்சின்னா அதுக்கேற்ற அறிவு அதுல பிரகாசிக்கும். அப்புறம் அப்படியே ஊர்வன பறவைகள் மிருகங்கள் அப்படின்னு எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வந்தீங்கன்னா, உடம்பு இதெல்லாம் உடம்ப சொல்றேன் நான், ஒவ்வொரு உடம்பா நீங்க மாறிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்தந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி உங்க இடத்துல அறிவு பிரகாசிக்கும். ஆனா மொத்தத்துல உங்களுக்கு அறிவு பிரகாசிக்கும். ஆனா அந்த அறிவு எதனால் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உடல்களில் தான் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கிறதே தவிர அந்த தூய அறிவினிடத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அது தன்னில் தானாய் தன்மயமாய் பூரணமாய் தனித்துவமாய் இருக்குது. அது பிரகாசிக்கக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் டல்லா இருக்குதா பிரைட்டா இருக்காங்கிறத நாம தானே தீர்மானிக்கணும். இதுக்கு தான் ஏற்கனவே உமானம் சொல்லிட்டேன்.
இப்ப சூரியன் என்னமோ சுயம் பிரகாச சூரியன் அப்படியே வெளிச்சமா பிரகாசித்துக் கொண்டு இருக்குதுங்க. ஆனா கீழே பூமியில இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிற தண்ணியில அந்த சூரியன் முழுமையா தெரியும். அப்படியே சுயம் பிரகாச சூரியன் அங்கிருந்து கீழே பூமிக்கே வந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற தண்ணியில பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு கலங்கிய குட்டை தண்ணியில அந்த சூரியனை பாருங்க, தெரியாவே தெரியாது. அப்ப இங்க சூரியன் காரணமா, தண்ணி காரணமா? தண்ணி தானே காரணம். இந்த தண்ணி கலங்கி இருக்கிறதுனால சூரியன் தெரிய மாட்டேங்குது. அந்த தண்ணி தூய்மையா இருக்கிறதுனால அங்க சூரியன் தெரியுது. ஒரே சூரியன் தான். இங்க 2 விதமா மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கீழ இருக்கிறது நீர்நிலைகள் காரணம். இதத்தானே இந்த உபனிஷத்து ஏற்கனவே பாடத்துல சொல்லிச்சு. ஒரே நிலவு தான் வானத்துல இருக்கு. அது பல நீர்நிலைகளே பல நிலவு இருப்பது போல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லிச்சு இல்லையா? அது எதுக்கு சொல்லுச்சு? பல ஆத்மாக்களாக கற்பனை பண்ணிக்காதீங்க. ஒரே ஆத்மா தான் எல்லாத்துலயும் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தது. அது நிலவை வச்சு உதாரணம் கொடுத்தது. அறிவை வைத்துக் கொண்டு இதே பாடத்தை நீங்க இப்படி பாத்தீங்கன்னா, அந்த தூய அறிவு பிரகாசிக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது சுயம் பிரகாச சூரியன் பிரகாசிக்கக்கூடிய நீர்நிலைகள்ல எப்படி இந்த நீர்நிலை கம்மியா டல்லா தெரியுதோ, அந்த நீர்நிலைய பிரகாசமா தெரியுதோ, அது மாதிரி ஒரே ஆத்மா, ஒரே அறிவு ஒரு மிருகத்தினிடத்திலே குறைவாகவும், ஒரு மனிதனிடத்திலே பிரகாசமாகவும் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த உடல் தான் மாறுபட்டு இருக்கிறது. இவனிடத்தில் 6 அறிவு இருக்கிறது, அந்த மிருகத்தினிடத்தில் 5 அறிவு இருக்கிறது. அதை விட கீழ்நிலை உடல்கள் போக போக சுத்தமா அறிவு வேலை செய்யாது. அப்ப 6ஆம் அறிவு பரிமாணத்திலே வந்த மனிதன் தன்னிடத்திலே பிரகாசிக்கக்கூடிய அந்த அறிவை எப்படி வெளிச்சமா காட்டணும்? தன்னிடத்துல கூடிய அழுக்கை நீக்கிக் கொள்ளணும். ஒரு நல்ல தண்ணி மேல அழுக்கு படிஞ்சிட்டா, பாசம் படிஞ்சிட்டா, அந்த பிரகாசம் தெளிவா இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பாசத்தெல்லாம் எடுக்கணும். அந்த நீர்நிலையை சுத்தப்படுத்தணும். நம்ம நீர்நிலையை சுத்தப்படுத்தி பாசத்தெல்லாம் தள்ளி விட்டு அந்த தண்ணியை களங்கம் இல்லாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அந்த களங்கமற்ற தண்ணியில அந்த சூரியன் முழுமையா பிரகாசிப்பது போல, இங்க நம்ம இடத்துல கலங்கிய மனதை வைத்துக்கொண்டு அந்த அறிவு பிரகாசம் மாட்டேங்குது, ஆன்மா தெரிய மாட்டேங்குது, அறிவு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பிரகாசிக்கும்? அப்ப உள்ள இருந்து அறிவு பிரகாசிக்காது. வெளியிருந்து வேணா விஷயத்தை உள்ள வாங்கிட்டே இருக்கலாம். நிறைய யூடியூப் மூலமா, Facebook மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா உள்ள போயிட்டே இருக்கும். ஆனா உள்ள இருந்து நம்ம கிட்ட இருந்து அது மலருமான்னா மலரவே மலராது. ஏன் மலராதுன்னா நம்ம கிட்ட தான் இந்த குப்பை உள்ள வந்துகிட்டே இருக்குது. புறத்துல இருந்து நீங்க எவ்வளவு குப்பைகளை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க உடம்பு வந்து மனசு வந்து அழுக்கா மாறிக்கிட்டே இருக்குது. நீங்க வெளியே போய் சுத்திட்டு வாங்கலேன், உடம்பு பூரா அழுக்காவதா இல்லையா? அப்ப நீங்க வெளியே குளிக்கணுமா இல்லையா? போய் நிறைய இடத்துல சுத்திட்டு வந்த பிறகு உடம்பெல்லாம் அழுக்காயிடுச்சுட்டு ஒரு குளியல் போட்டாதான் உடம்பு தூய்மையா இருக்கும். அப்ப புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். திருக்குறளே சொல்லுதா இல்லையா? அப்ப உங்களிடத்துல உள்ள தூய்மை நடக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த வாய்மைங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அதான் உபனிஷத் சொல்லுது, வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா? சத்தியமேவ ஜெயத்தே. இது போன முண்டக்க உபனிஷத்துல இதுக்கு ஒரு மந்திரமே இருக்கு. அதை நான் பாடம் எடுக்கும்போது அதை பத்தி நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு. முண்டக்க உபனிஷத்து அழகா சொல்லும், சத்தியமேவ ஜெயத்தே. அந்த சத்தியம் தான் வெல்லும். அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம். அப்ப அந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்க வேண்டும் என்றால் மனம் தூய்மையாக இருந்தா தான் பிரகாசிக்கும். அப்ப மன தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனதில் இருக்கக்கூடிய களிம்புகளை எல்லாம் வெளியே நீக்கணும், அழுக்குகள் எல்லாம் நீக்கணும். அழுக்க நீக்கிறதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்கள். அழுக்குங்கிறது என்ன? அறியாமை தானே. இப்ப உடம்புல இருக்கிற அழுக்கு நமக்கு தெரியுது. மேல வந்து இந்த இடத்துல கறி ஓட்டிட்டு இருக்கு, இந்த இடத்துல சேர் ஓட்டிட்டு இருக்குன்ட்டு நீங்க சோப்பு போட்டு குளிச்சு அந்த உடல் தூய்மையை உண்டாக்கிக் கொள்வது போல மனதில் இருக்கிற அழுக்கு உங்களுக்கு தான் தெரியும். இப்ப உங்க மனசுல இருக்கிற அழுக்கு எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய மனசுல இருக்கிற அழுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியே வேணா காட்டி கொடுத்துடலாம். சார் என்னங்க உங்க கையில ஒரு மை ஒட்டிட்டு இருக்குது, சோப் போட்டு கழுவுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணா போய் சோப் போட்டு கழுவி புற தூய்மை பண்ணி கொள்ளலாம். ஆனா நான் உள்ளத்துல எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அகத்தூய்மை நான் மட்டுமே உணர வேண்டும். அப்போ நம்ம புறத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே ஒரு மாதிரி வாழ்றதல்ல இங்க வாழ்க்கை. நம்முடைய மனசும் வெளியே நம்முடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம உண்மையா வாழ்றோம்னு அர்த்தம். அதுதான் இங்க சத்தியம்னு சொல்லுது சாஸ்திரம். சாஸ்திரம் சத்தியம்னு சொல்ல வர்ற விஷயமே நீ உன்னில் சரியாக இருக்கிறாயா என்று பார் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்மில் நாம் சரியாக இருந்தா மட்டும்தான் நம்ம இடத்துல அறிவு பிரகாசிக்குமே தவிர, நான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிக் கொண்டிருந்தா எங்கிருந்து இறைவன் தெரிவான்? அதுதான் வள்ளலார் அழகா சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். வள்ளல் புரான் பாடுறாரு இல்லையா? அப்ப ஏன் அந்த உறவு வச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு? மனசுக்குள்ள வேற கெட்ட எண்ணம் இருக்கு, வெளியே வேற மாதிரி நல்லவனாட்டம் பேசிக்கிட்டு இருக்கான். அது அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப அது மாதிரி இப்ப இந்த பாடத்திட்டங்கள் பூரா நீங்க உள்வாங்கி கொண்டாலும் உங்கள் மனதில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பாருங்க. அதுக்குத்தான் மனசாட்சின்னு பேரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுப்பா, நீ பண்றது சரியா தப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். அவன் மனசாட்சி ஏன் தொட சொல்றான்?
மனசாட்சியை தொட்டான்னா அவனுக்கு உரைக்கும். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டு வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்கனே அப்படின்னு அவன் உள்ள பதறுவான். காரணம் மனசாட்சியை தொட்டுட்டான். அப்ப மனசாட்சிங்கிறது என்ன? அந்த ஆன்மா அறிவு, அதுதான் மனசாட்சி. அது பாமரர்கள் அழகா சொல்லிக்கிட்டாங்க, அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க, மனசாட்சியை தொட்டு பேசு அப்படிம்பாங்க. அப்ப உள்ள இருந்து நீ அந்த அறிவா உணர்வா பாத்தீங்கன்னா பண்ற தவறு சரியும்பா அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு இந்த பாடத்திட்டத்தை நம்ம இவ்வளவு காலங்கள் படித்துக்கொண்டே வந்தாலும் அனுபவத்துக்கு வராம எவ்வளவு பாடம் படித்தாலும் பயனற்றது. ஆனால் அனுபவத்திற்கு வரும் வரை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் முக்கியம். அதுக்காக விட்டுறவும் கூடாது. விட்டீங்கன்னா திருப்பி கீழ்நிலைக்கு போயிடுவீங்க. அப்ப படித்துக்கொண்டே இருந்து அந்த ஞான நிஷ்டனாக மாறிவிட்டால் அதுக்கப்புறம் பாடம் வேண்டியதில்லை. அரிசி தேவைப்படுதுன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா பூமியை எடுத்துடலாம். பூமியை எடுத்துட்டு நீங்க அரிசி வச்சு சமைச்சிடலாம். ஆனா நீங்க அரிசி எடுக்கிற வரைக்கும் பூமியோடு வச்சிருக்கிறது நல்லது. நீண்ட காலம் வைத்திருக்க முடியும். அதுக்காக அந்த பாதுகாப்பு பண்ணுவது போல இங்கேயும் நம்ம சாஸ்திரங்களை மனதிற்குள்ளே போட்டு போட்டு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அஜ்ஞான அழுக்குகளை எல்லாம் நீக்கி அந்த தூய அறிவாக நம்ம பிரகாசிக்கின்ற பொழுது ஆனே பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி என்ற நம்முடைய உண்மைத்தன்மை, நம்முடைய சுயம் பிரகாச அறிவு, நம்முடைய சொரூபம் வெளிப்பட்டு விடும். அதுதான் கான்சியஸ்னஸ். அந்த அறிவாற்றல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம இடத்துல என்ன நடக்கும்? இந்த அறிவா மாறிவிட்டா என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும். அது எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா இந்த உடம்பு மட்டும் இல்ல, உடம்பை விட்ட பிறகும் இருக்கும். இப்ப நம்ம அந்த உடம்பே இல்ல, மனசே இல்ல, நம்ம வெளியிருந்து அடையக்கூடிய அந்த ஆனந்தமும் அந்த அனுபவத்தையும் இங்க நான் பேசல. அந்த சுயம் பிரகாச அறிவின் ஆனந்தமும் அமைதியும் சலனமற்ற தன்மை. அது இந்த மனசு சஞ்சலப்படுற மாதிரி விஷயம் அல்ல. அந்த அறிவு இருக்கு இல்லையா, அது நம்ம புறத்தில் ஏற்றி வைத்துக் கொண்ட அறிவு போல அல்ல. அந்த அறிவு எல்லாமாக இருக்கின்ற அறிவு. அந்த நிலைப்பாட்டில் இருந்தா நம்ம இடத்துல ஆனந்தம் அப்படி இருக்கும். ஏன்னா பார்க்கும் இடம் எங்கும் நாமே பிரகாசித்துக் கொண்டிருப்பது நமக்கே தெரியும். அப்ப இங்க எதையும் விருப்பு வெறுப்பு காட்ட முடியாது. எங்கும் எதிலும் நம்மை பார்த்து ஆனந்தமா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த உடம்பு விட்டுட்டு போனாலும் இந்த அனுபவம் புலன் கடந்த அனுபவம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஏதாவது புலன்ல அனுபவமாகவும் நினைச்சிடாதீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு மனசுலயோ கண்களையோ காதுகளையோ கொண்டு அடையக்கூடிய அனுபவம் கிடையாது. உங்களுக்குள்ள மலர்கின்ற மலர்ச்சி, அந்த மலர்ச்சியினுடைய அந்த ரசவாதம் உங்களால் தான் அனுபவமாக்க முடியும். அந்த உணர்வுன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறோம். அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும்? உணர்வுன்னு சொல்லி புரிய வச்சா எப்படிங்க அதுக்கு ஒரு ஃபீலிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உணர்வு அந்த பிரம்மா அனுபவத்தை நான் அடையறதுக்கு அந்த ஆனந்தத்தை ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஃபீலிங்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல இருக்கிற காமம் தான் அந்த ஃபீலிங். அந்த செக்ஷுவல் லைஃப்ல நம்ம ஈடுபடும் போது நம்ம அறியாம ஒரு ஆனந்தம் நம்ம இடத்துல மலர்ந்து பாருங்க. அந்த நேரத்துல எல்லாத்தையும் மறந்துடுறோம் பாத்தீங்களா? அதுதான் சிற்றின்பம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சிற்றின்ப அனுபவம் ஒரு ஆனந்தத்தையும் நம்மை மறக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போகுதில்ல, அதுதான் பேரின்ப அனுபவம். பேரின்ப அனுபவத்துல நம்ம மறந்து இருப்போம். இங்க நாம இருக்க மாட்டோம். இந்த உடல் இருக்காது, இந்த மனசு இருக்காது, இந்த உலகம் இருக்காது. தன்னில் தானாய் தன்மயமாய் அப்படியே ஆனந்தமா உட்கார்ந்து இருப்போம். அது மாதிரி நிறைய சாமியார்கள் உண்மையிலேயே இருக்கிறாங்க. ஆனா அது மாதிரி நடிக்கிற சாமியார்கள் நிறைய இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அந்த பேரானந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாமியார்கள்ல உண்மையா தன்னை மறந்து அந்த மயக்கத்துல அந்த பேரானந்தத்துல அப்படியே இருக்கின்ற ஞானிகளும் யோகிகளும் அனுபவத்தில் பார்க்க முடியும். அவர்கள் பக்கத்துல நெருங்க முடியாது, பரவ மாட்டாங்க, பப்ளிக்கா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களது அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டு அப்படியே மேல பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, அப்படியே மயங்கிட்டு இருப்பாங்க, தலையாடிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க இருந்து பார்த்தோன்னா ஆஹா மகானுபாவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அவங்க போலியாக இருப்பாங்க. ஏன்னா நடிக்கிறதுக்காக அவங்க சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த உலகத்துல பணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இது மாதிரி பணம் பண்ணக்கூடிய போலி சாதுக்களும் போலி ஞானிகளும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் மக்களுக்கு எவன் உண்மையான ஞானி எவன் பொய்யான போலியான ஞானிங்கிற குழப்பம் இருக்கிறதுனால ஆன்மீகத்தையே வெறுத்து ஓடிட்டாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம்? எந்த சாமியாரையும் பார்க்காதீங்க, எந்த சித்தர்களையும் பார்க்காதீங்க, யாரையும் தேடி போகாதீங்க. ஏன்னா நீங்க தேடும் பொருள் நீங்களாகவே இருக்கிறீங்க. நீங்க அவர்கிட்ட போய் என்ன அருளை வாங்க விரும்புறீங்களோ அத்தனையும் உங்களிடத்திலேயே இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய மனமே கற்பக விருட்சம்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? உங்களுடைய மனமே கற்பக விருட்சம், கேட்கறதெல்லாம் கொடுக்கும். ஆனா அதை எப்படி கேட்கணும், அதை எப்படி அனுபவிக்கணுங்கிற அந்த அறிவு இல்லாம கேட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய சிக்கல்களையும் நீங்களே அனுபவமாக்க வேண்டும் என்பது ஏற்கனவே கதையின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பாடத்திலும் மீண்டும் மீண்டும் அதை எடுத்து சொல்லிட்டு இருந்தேன்னா வகுப்பு பத்தாது எனக்கு. அப்ப அதனால நன்றாக நீங்க இதை உள்வாங்கி கொண்டு அந்த சுய பேரின்ப அறிவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கலாம். அப்படியே உங்களை மறந்து இருப்பீங்க. உங்களை மறந்துன்னா எப்படி? இந்த உடலையும் மனசையும் மறந்து அப்படி புரிஞ்சுக்கணும். தன்னை மறக்கிறது அறிவு என்று மறக்காது.
இங்க நான் சொல்றது மனசு தன்னை மறந்து அந்த அறிவோட லயமாகி ஆனந்தமா இருக்கும். திருப்பி எப்ப நாம இதை விழிச்சு இந்த உலகத்துக்குள்ள வரமோ அப்பதான் நம்ம விவகாரத்துக்குள்ள வர முடியும். அப்ப அந்த மாதிரி சத்திய நிலை 3 இருக்கிறது. பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல பாரமார்த்திக சத்தியத்துல நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஆனந்தம் ஒரு எல்லையற்ற ஆனந்தம், எல்லையற்ற அமைதி. அதுக்கு எல்லையே இல்லை. அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவரவர்கள் அனுபவம். உணர்வு சார்ந்த விஷயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா உடல் இல்லாதனால, புலன்கள் இல்லாதனால அது இப்படித்தான் சொல்லி புரிய வைக்கவே முடியாதுங்கிறதான இங்க எல்லா மகான்களும் சொல்றாங்க. அதை யாராலும் சொல்ல முடியாதுன்னு தானே சொல்றாங்க. அதை நான் ஒருத்தர் சொல்றேன்னு சொன்னாலே அது தப்பான விஷயமா போயிடும். ஏன்னா அது அவனால் சொல்ல முடியாது. அது அவனவனே உணர வேண்டிய விஷயம். சுயம் பிரகாச அறிவை தன்னுள் தானே அனுபவமாக்க வேண்டியதுங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளும் நடக்க வேண்டிய ரசவாதம். அதை இன்னொருத்தர் அப்படி அடைஞ்சாருங்க, இவர் இப்படி அடைஞ்சாருங்க, அந்த அனுபவம் தான் இந்த அனுபவம் ஒருத்தர் சொல்றான்னா அவனை நம்பாதீங்க. அதை பிராக்டிக்கலா கொடுக்க முடியாது அப்படிங்கிற புரிதலுக்கு வந்துடுங்க. அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி நம்மை அறியாமையிலிருந்து நீக்கி வெளியே கொண்டு வந்து நீ அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றாய் என்பதை காட்டிக் கொடுக்கின்றது. அந்த தூய அறிவாக நான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கருவி எது என்றால் மனம்தான். அப்ப அந்த மனமே நம்முடைய பந்தத்திற்கும் அந்த மனமே நம்முடைய மோட்சத்திற்கும் காரணமாக இருக்கின்றது என்ற இந்த உபனிஷத் கூறி இந்த புரிதலோட உரையை நிறைவு செய்கிறேன். இத்துடன் அமிர்த பிந்து உபனிஷதம் நிறைவடைகின்றது. அடுத்தது எப்படி ஈஸ்வர சங்கல்பம் வருதோ அதை பொறுத்து அடுத்த வகுப்பை பற்றி சிந்திப்போம். இன்றைய பாடத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்.